பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரயாசங்களை ஏறெடுக்கிறோம், எத்தனையோ முயற்சிகள் செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய செய்கைக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, எத்தனையோ பிரயாசங்கள் ஏறெடுத்தாச்சு. ஆனால் நமக்கு அந்த பலன் இன்னும் நம் வாழ்க்கையில பூரணம் அடையவில்லை. சத்திய வார்த்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். 2 யோவான் 1:8 இப்படியாய் சொல்லப்படுகிறது, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படி எச்சரிக்கையாயிருங்கள் என்று. நாம் பூரண பலன் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக வேதாகமத்திலே சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. பாருங்க, வேதாகமத்துல செய்கை கிரியை செய்தும் பிரயாசப்பட்டும் பலன் அடையவில்லை. ஏன் அடையல? இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, அந்த நபர்களை குறித்து பேசும்போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆதியாகமம் 4 சொல்லப்படுகிறது, காயின் ஆபேல். காயின் பயிரிடுகிறவனா இருக்கிறான், ஆபேல் மந்தை மேய்க்கிறவனா இருக்கிறான். பாருங்களேன், காயின் பிரயாசப்படுகிறான், அவன் நிலைத்த பயிரிடுவனா இருக்கிறான். கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்து அந்த காணிக்கையை கொடுக்கிறான். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் வந்து கொடுக்கிறார், கர்த்தர் அவனை அங்கீகரிக்கிறார். பாருங்க, நிலத்தை பயிரிடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நிலத்தை பண்படுத்த வேண்டும், உழ வேண்டும், நீர் பாய்ச்சணும், களை எடுக்க வேண்டும், வேலையாட்கள் பொருத்த வேண்டும். அவ்வளோ பிரயாசங்களை பட்டு அவன் கொண்டு வந்து தேவனுக்கென்று தேவ சமூகத்திலே அவன் வந்து காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறான். ஆனாலும் அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. நீங்க காணிக்கை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எபிரேய பாஷையில காணிக்கை என்பதற்கு அர்த்தம் பங்களிப்பு. இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவருடைய பங்களிப்பை வைக்கிறான், அவருடைய பிரயாசங்களை வைக்கிறான். ஆனால் பலன் வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா? அதுல ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் எவ்வளவு பிரயாசங்கள் பட்டாலும், எவ்வளவு காரியங்கள் அவன் செய்தாலும் கர்த்தர் அவனை அங்கீகரிக்கவில்லை. காயினை அங்கீகரிக்காதபடினாலே அவன் செய்கிற பிரயாசங்கள் ஒன்றும் அங்கீகரிக்காமல் போய்விட்டது. ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். அதனால அவன் செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஜெயம் கிடைத்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர். அப்ப 2 பேர் செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல கவனிங்களே. ஏன் அங்கீகரிக்கவில்லை காயினை? வேதம் சொல்லுகிற எபிரேயர் 11 சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தினாலே காயினை காட்டிலும் மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிரயாசங்களுக்கு, நம்முடைய காரியங்களுக்கு பலன் கிடைக்காமல் இருப்பதற்கு, வெற்றி கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எதன்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை எதன்படி அங்கீகரிக்கிறார் தெரியுமா? நம் விசுவாசத்தை பார்த்துதான். பரப்பளவு பூமியில நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறதுல கொண்டு வந்து அவன் கொடுக்கிறான். ஆனா கொஞ்சமா இருக்கிறதுல கொண்டு வந்து இந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நீ விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இதுவரை உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கல, உங்களோட பிரயாசங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னா நீங்க மாம்ச முயற்சி பண்ணிடுங்க. வசனம் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் கிரியை நடப்பீர்களானால் முதலாவது நீங்கள் கர்த்தரிடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அங்கீகரித்து விட்டா போதும், நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்ப்பேன் என்று சொல்லப்படுது. நாம் முதலாவது கர்த்தரிடத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் நம் தேவன் மேய்க்கிற விசுவாசம் பெரியதாக இருக்கும். நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஏசாவும் பாருங்க, அவன் வேட்டையாடி வருகிறான், காட்டுக்கு போய் அவன் வேட்டையாடி வருகிறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் அவனுக்கு
அவன் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏசாயா துன்மார்க்கத்தின் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அங்கீகரித்தா போதும். உங்களை அங்கீகரித்தா நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்கிற அவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளை, கண்ணீரோடும் கலக்கத்தோடும் பலவீனத்தோடும் வியாதியோடும் கடன் பாரத்திலையும் போராட்டத்தோடும் இருக்கிறீர்களா? இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் என்றார். அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வரும் என்றார். அவர் வார்த்தையை விசுவாசித்து நீங்க செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களோடு கூட இருந்து அற்புதம் செய்ய வல்லமுடையராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் வேத வாக்கியங்களின் அடக்கணம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்றைக்கும் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வருவதால் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, எப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கண்களை மூடி இந்த நேரத்திலே நான் பட்ட முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் மாம்சத்திலே செய்திருப்பேன், ஆனால் அதையெல்லாம் மாற்றி நான் உண்மையில் விசுவாசம் வைத்து வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய நாமத்தின்படி நான் கேட்கும் போது, நீர் என்னை அங்கீகரிக்கும் போது எல்லாவற்றையும் செய்ய வல்லமையில் இருக்கின்ற அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்ற தேவ பிள்ளைகள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.